நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா மேம் வராங்களா? பின்னாடியே வந்துட்டு இருக்காங்கடா. டேய், நான் பண்றதெல்லாம் உன்னை வாண்டடா கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கலாய் இல்ல, கான்செப்ட். ஓகே, கலைஞ்சேன், கலாய்க்கத்துல கலங்க மாட்டான். டேய், அதெல்லாம் கலைஞனை கலாய்க்கணும்டா. நீ காமெடி பண்றவன், நீ எல்லாம் அந்த டைலாக் பேசக்கூடாது. டேய் என்னென்னலாம் கலாய்ச்சிக்கோ, ஏன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க என் பார்ட்னர், அவனை கலாய்க்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, புரிஞ்சுதா? அப்பனா நான் இவனே கலாய்ச்சிக்கிறேன்டா. டேய், நான் இவனை சொன்னேன், அவனை சொல்ல. அதான் உனக்கு நான் கொடுத்துருக்காங்கல்ல, அவனை வச்சு கலாய்ச்சிக்கோ. டேய், அப்படின்னா நம்ம இவனே கலாய்ச்சிக்கலாம்டா. பாட்டா வெற்றி. டேய், 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. குட் மார்னிங். இங்க எதுக்கு வர சொன்னீங்க? மேம், ஒரு பிரமாதமான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கோம் மேம். அது காட்டலாம் தான் மேம் கூப்பிட்டோம். ராஜா, நான் ஸ்கிரிப்ட் ராஜா பண்ணிருக்கிற, பண்ணி காட்டாம போய் தனியா. நான் மட்டும் இல்ல, நம்மளாம் சேர்ந்தா பண்ண ஸ்கிட்டு. மணி, நீ ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தான் இங்க வேண்டான்னு சொன்னேன். வாங்க நம்ம பிராக்டிஸ் ரூம்ல போய் பார்க்கலாம். சாச்சா, இல்ல மேம், நம்ம இங்க தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும். சரி, பண்ணுங்க. ஓகே, Partner, போலாம். வண்டி எடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, காலையில் அடிச்சிராம மிதி பற்றாது. ஓகே, நீ அங்க நில்லு. நீங்க நிக்கவே Okay, நிக்காத, ready? வெளிய போ. ஓகே. முதல்ல எல்லாரும் தியான பயிற்சி மேற்கொள்வோம். அனகுண்டா அத முதல்ல கொண்டா பிக்சர்ஸ் பெருமையுடன். இல்ல, இவனுங்க கூட கொஞ்சம் பொறுமையுடன் வழங்கும் அட்வர்டைஸ்மெண்டை வைத்து அதிரடி காமெடிகள். டேய், ஓவர் ஆக்ட் பண்ணாத. முதலாவது நம்ம பார்க்க போறது ரூம் சர்வீஸ். பழனி, கம் ஹியர். ஏய், நான் இதுக்குடா. செய்ய மாட்டேன், கம்மிங். ஏய், நான் இருக்கேன்டா, பைடாம வா. ஓகே, போங்க. சரி ரெடி, கம் ஆன் கம் ஆன். இந்த சோப்பு வச்சு நம்ம பழனி குளிச்சிருக்காரு, கதிர் குளிச்சிருக்காரு, ஏன் நான் குளிச்சிருக்கேன். நம்ம கும்கியான 2 தடவை குளியோ குளின்னு குளிச்சிருக்கு. ஆனா இந்த சோப்பு கரையவே இல்ல. ஏன்னா இது சோப்பு இல்ல, செங்கல். அதேதான், இது செங்கல் மார்க் சோப்புகள். அனைவரும் வாங்கி குளிக்க, ரசிக்க, உடல் மணக்க, செங்கல் மார்க் சோப்புகள். தாந்தூளம் சிவக்க, செங்கல் மார்க் சோப்புகள். உனக்கு எனக்கு என அனைவரும் போட்டி போட்டு வாங்கும் சோப்பு செங்கல் மார்க் சோப்புகள். ஏய், ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சோனா பெல்ட். இந்த ப்ராடக்ட்ட பத்தி சொல்றது யார் வந்திருக்காங்க? இந்த சோனா பெல்ட்ங்கிறத ஐசியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச ராபின் பீட்டர் அவர்கள் இப்பொழுதே நம்ம கிட்ட அதை பத்தி சொல்ல போறாங்க. வாருங்கள் மிஸ்டர் ராபின் பீட்டர் அவர்கள். வாங்க டாக்டர், சோத்துக்கு வழியா டாக்டர் மாதிரி இருக்கீங்க, பரவாயில்லை. கான்ஃபிடன்ஸ். சொல்லுங்க மிஸ்டர் ராபின் பீட்டர், இந்த சோனா பெல்ட்டை பத்தி எப்படி நீங்க எங்களுக்கு விளக்க சொல்ல போறீங்க? நீங்க சொன்னா நம்ம மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் என் வாடிக்கையாளர் ஒருத்தரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓ, உங்களுக்கு வாடிக்கையாளர். வாங்க மிஸ்டர் மணி. பாருங்க மிஸ்டர் மணி, அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் வயிறு தான் வருது. மணி சென்னையில தான் இருக்காரு, ஆனா அவர் தொப்பை பெங்களூர்ல இருக்கு. மிஸ்டர் மணி, நம்ம வாடிக்கையாளர்களுக்கு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கிட்ட சேரட்டெல்லாம் ஏத்தவே மாட்டாங்க. சின்ன சின்ன பசங்கெல்லாம் எனக்கு குண்டாதடியா, சோத்துக்கு ரெடியான்னு சொல்லிட்டு சோறே போட மாட்டாங்க. இந்த கண்ணாடி போட்டு உங்க கண்ணீரை மாறிங்க. சொல்லி கொடுத்த மாதிரி பேசு. கியூட்ல மணி. மணி அவருடைய பிரச்சனை என்னன்னு அவர் நல்லா தெளிவா சொல்லிட்டாரு. இது மாதிரியான பிரச்சனைகளுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சோனா பெல்ட். இந்த பெல்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமான தயாரிப்புன்னு சொல்லலாம். இது மாதிரியான மானிட ஜந்துக்களுக்காக உற்பத்தி பண்ணது. உடற்பயிற்சிக்கு போக முடியாத பலருக்காக பல பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த ப்ராடக்ட்டை தயாரிச்சிருக்கோம். அதை நம்ம இந்த குண்டுமணிக்கு போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஜீவா, அவருக்கு அந்த பெல்ட் போட்டு அந்த ரூமுக்கு அனுப்புங்க. டாக்டர், அவரோட வெயிட் கேட்கலையே நீங்க? ஓ ஆமால, இருங்க. ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய உண்மையான வெயிட் என்ன சொல்லுங்க. எங்க ஏரியால நான்லாம் பெரிய வெயிட்டுங்க. அறிவு கட்ட மணி, நான் உங்ககிட்ட அதை கேட்கல, உங்க உடல் வெயிட் என்னன்னு கேட்டேன். 294 கிலோங்க. மக்களே நல்லா கேட்டுக்கங்க, 294 கிலோகள். இது வந்து 10 பன்னி, 5 எருமை, 2 கும்கி யானையோட வெயிட். இதை வச்சுட்டு இவர் எப்படி நடந்துட்டு இருக்காருன்னு தெரியல, பாவம்.
இவருக்கு அந்த பெல்ட் ஒரு பெல்ட் பார்த்தாது நினைக்கிறேன். ஒரு 15 பெல்ட் சேர்த்து வெல்டிங் பண்ணி இவர் அனுப்பி விடுங்க. டேய் நான் சொன்ன மாதிரி செய்யணும். சொல்லுங்க மிஸ்டர் ராபின் பீட்டர், இப்போ வந்து ஒரு கும்கியை உள்ள அனுப்பிச்சு விட்டுருக்க ஒரு 15 பெல்ட் போட்டு விட்டு அது எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணி நீங்க வெளியே வரும்னு இத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட இந்த உண்மையான எடையை சொல்லுவானா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆமா, நீங்க சொன்ன யாருமே நம்புறதுக்கு வாய்ப்பு இல்ல. சொல்லுங்க. ஆமா, நீங்களே சொல்லுங்களேன், அவன் எவ்வளவு எடை குறைய வாய்ப்பு இருக்கு? 294ல இருந்து ஒரு 170 இல்ல இல்ல 180 130 நோ சான்ஸ் 100 இல்ல. அப்ப லூசு மாதிரி நீங்களே சொல்லிருங்க. 294 கிலோ இருந்த மணி இப்பொழுது 30 கிலோவாக மாறி 30 கிலோ. வருகிறார். கரகோஷங்கள் எழுப்புங்கள். 30 கிலோ. பாருங்க பாருங்க, நம்ம சோனா பெல்ட் யானை குட்டிய பூனை குட்டியா மாத்திருக்குது பாருங்க. பேப்பர் போட் மாதிரி இருந்த இவரு இப்ப பேப்பர் வெயிட் வச்சாதான் இருப்பாரு போல இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்காரு. ஸ்லிம்மாவும் ட்ரெண்டியாவும். கையெல்லாம் பாத்தீங்களா, ஆஹா உள்ள ஒரு பெரிய மீனா போனாரு. இப்ப வஞ்சர மீனோட ஒரு பீஸ் மாதிரி வந்திருக்காரு. கண்ணாடி எல்லாம் மாட்டி அழகான கூந்தோட வெளியே வந்திருக்காரு பாருங்க. இஸ் மெடிக்கல் மிரக்கல். நம்ம பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாத்திருப்பீங்க, போகும்போது மணி எப்படி போனாருன்னு. டிப்பர் லாரி மாதிரி போனாரு. இப்போ ஷேர் ஆட்டோ ஒரு டயர் மாதிரி வந்திருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா சோனா பெல்ட். இந்த பெல்ட்டை பத்தி நான் சொல்றதை விட அதனால பயனடைஞ்ச மிஸ்டர் மணியே பேசுவார். சொல்லுங்க மிஸ்டர் மணி. ஆமாஞ்சி, நான் டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கையை இப்படி மேலே தூக்கி வச்சேன்னா எங்கள் ஏரியாவில் இருக்க சின்ன சின்ன பசங்க சறுக்கி விளையாடுவாங்க என் தொப்பையில். இப்போ கை வச்சா கைதான் சரிக்கிற போது அந்த அளவுக்கு என் தொப்பு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போகும்போது சார் கூட சொன்னார் 4-5 பெல்ட்டை மொத்தமாக சேர்த்து கட்டணும்னு அப்படின்ட்டு. ஆனால் அவர் கட்டினது அப்புறமேட்டு உள்ள வயிற்றுல இதெல்லாம் பிதுங்கி எங்கேயோ போயிடுச்சு. நானும் இழைச்சிட்டேன்ஜி. உண்மையிலே சதைங்கெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. என்னோட உடல் எடை உண்மையிலே கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். Thank you. Okay, எப்படி Mr. குண்டா 294 கிலோ இருந்தவர் இப்ப எப்படி போறாரு பாருங்க. உடனே வாங்குங்கள் சோனா பெல்ட். இதனுடைய விலை 19,999 ஒன்லி. இத வயதுல சின்னவங்களும் போட்டுக்கலாம், வயசான கிழவிங்களும் போட்டுக்கலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டெல்லா மேடைக்கு வரவும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டெல்லா மேடைக்கு வரவும். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்கு வர போற சிறப்பு விருந்தினர் சுவாமிஜி. அரேவோ சிவசம்போ. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா ஜோதிலட்சுமி எந்திரம். இதை யார் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா செல்பட்டாங்கி சல்பட்டியா சாமியா. சல்பட்டாங்கி சல்பட்டாங்கி சாமி சல்பட்டாங்கி சாமி சல்பட்டாங்கி சாமி வணக்கம் சாமி. சல்பா சாமிஜி. பஜன் 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 பஜன். மகாலட்சுமி எந்திரம். இதை வாங்கி உங்க வீட்டில் வைத்தால் பல நன்மைகள். அது ஜோதிலட்சுமி எந்திரம். ஓ, எனக்கு நிறைய எந்திரங்கள் இருப்பதால் சில நேரங்களில் இது மாதிரியான ப்ராப்ளங்கள் வருவது சகஜம். எனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு இது மாதிரி பேசிட்டு இருந்தா எனக்கு ஸ்ட்ரக் ஆகும். ஓகே சாரி சாமி. நம்மளுடைய மகாலட்சுமி சாமி, ஜோதிலட்சுமி எந்திரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வாங்கி 10-15 வச்சீங்கன்னா உங்க வீட்டுல செல்வம் பெருகும், செல்வ செழிப்பு வளரும். வீடு பீரோ ஃபுல்லா கட்டுக்கட்டா பணமும் நகையும் வைப்பீங்க. இப்போ வீடு ஃபுல்லா நகையெல்லாம் ஆட்டிய போடுறாங்களாம். அந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இதுல இருக்கு. இந்த ஜோதிலட்சுமி எந்திரத்தால் பயன்பெற்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் ஆடியன்ஸாய் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் பார்வைக்காக ஒரு வாடிக்கையாளர் பெண்மணியை இங்கே அழைத்து வந்துள்ளோம். வாங்க மிஸ்டர் செல்லா. கால்ல அதுக்கு மசில் பட்டோம். சாமி சுவாமி. மிஸ்டர் செல்லா சுவாமி, நீங்க இந்த ஜோதி எந்திரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனையில இருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓன்னு அழுதீங்க. சீரியலை பார்த்து தான் அழுவுறீங்கன்னு பார்த்தா என் வாழ்க்கையே சீரியலா இருக்குன்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்து கத்தனீங்க, கதறினீங்க. இந்த கோல்ட் ஆஃப் ஜோதி லட்சுமி எந்திரத்தை வாங்கி உங்க வீட்டுல வச்சீங்க. உடனே உங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் தீந்துடுச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க. அதையே இவங்க கிட்டயும் சொல்லுங்க. கொஞ்சம் எமோஷனலா அழுதுக்குன்னே சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க. எனக்கும் என் மாமியாருக்கும் 6 வருஷமா நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை வாங்கி வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியா போச்சு. என் மாமியாருக்கு சமாதி கட்டிட்டாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது. போதும் போதும், இதெல்லாம் நீங்க நல்லா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இது மட்டும் போதாது. வேற என்ன மேடம் பண்ணணும்? இங்க வாங்க. ஐ அம் கம் தேர். வாழ்க்கையில படிப்படியா முன்னேற பாரு. ஒரு படி 2 படி.
உங்கள யார் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க? என்ன யாரும் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இங்கிலீஷ் ஃப்ளோவா வரலனாலும் பரவாயில்ல, கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேசினா போதும். மச்சான் கிராமர்ன்றாங்களே அப்படின்னு என்னடா? ஆக்சுவலா விழுப்புரம் பக்கத்துல இருக்க ஒரு குக் கிராமம். ஓ இப்படியா? ஓவா ம். டேய் உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தேன் பாரு, என்ன சொல்லணும். ஜீவா கைது விடா. டேய் என் கையடா நீ தூக்குன. தானே தூக்குன, அதான் தூக்குனேன். நான் தூக்க சொன்னது உன் கையடா. பரவாயில்ல, அடிச்சதா தட்டு, சூப்பர். குட் கதிர். யோசிக்காத, போயிரு, மானத்தை காப்பாது. போடா போடா. ஏய் கோத்து விட்டியாடா. What do you know about Indian economy? அதான் சரி. மேடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மேடம். சொல்லு. இங்கிலீஷ்ல எனக்கு ஏபிசிடி தவிர வேற எதுவும் தெரியாது மேடம். அப்புறம் எதுக்கு கையை தூக்கின? நான் தூக்கல மேடம், இதோ இருக்கானே இந்த ஜீவா தான் மேடம் தூக்கி விட்டான். போய் அங்க போய் நில்லு. ரொம்ப தேங்க்யூ மேடம், எல்லாம் உன்னால. விடு. மேம் நான் ஃப்ளோவாக பேசுவேன், பட் க்ரௌடை பார்த்தா கை கால்லாம் உதறும். ஓகே. ஸ்டெல்லா நீ போய் பேச வேண்டியதானே? ஏ ஐ cannot speak in flow. அதான் எப்ப பார்த்தா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பே, அப்புறம் என்ன? ஏய் பிரிட்டோ, அவளை மாட்டி விடுறல, நீ பேச பார்க்கலாம். ஆக்சுவலா மேம் நான் அதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி அதை வந்து நான் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணி சொல்லலான்னு. இப்ப திங்க் பண்ணிட்டு இருப்பாரு, 3 வருஷம் கழிச்சு திங்க் பண்ணி முடிச்சிருவாரு. அப்ப நீ பேசு. நானா? சிங்கம் களை இறங்கிடுச்சுடா. பர்ஃபார்ம் பண்றா, உன்னால முடியும். ஜீவாமா, கமான் பேசு. கான்ஃபிடென்ட். Peter is an England boy. His father is a Rahman boy. India is our nation. Jeans pant is our fashion. Indru boy Nalaiva is a Bhagiraj movie. Thank you for the Subway sandwich. என்ன காட்டு பண்ணி கணக்கலங்குது? நிறுத்து. இப்ப ஏன் அழுகுற? டேய் என்னம்மா பேசுறான்டா? அவன் என்னதான் எதிரியா இருந்தாலும் அவன் பேசுற இங்கிலீஷ்க்கு நான் அடிமைடா. எல்லாரும் அவன் கூட ஃப்ரெண்டா சேர்ந்துடா. குட்ரா ஜீவா, குட்ரா. டேய் ஜீவா போதும், நீ பேசுனது அங்கே நில்லு. டேய் பேசாமலே உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்றதை நிரூபிச்சியாடா ஜீவா. பிரிட்டோ நீ பேச மாட்டியா? மேம் ஆக்சுவலி ஐ ஃப்ளோட் இன் இங்கிலீஷ். எனக்கு நல்லா எழுத வரும், ஆனா பேசும்போது தான் லைட்டா கொஞ்சம் ஸ்லம்மிங் ஆயிடுவேன். அதனால நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன் மேம். பழனி நீ பேச ட்ரை பண்றியா? மேம் ஸ்கூல் படிக்கும்போது லீவ் போடுறதா இருந்தா லீவ் லெட்டர் இங்கிலீஷ்ல எழுதணுன்றதுக்காக நான் லீவே போடாம ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் மேம். பழனி இங்க ஒரு இடம் இருக்கு, வந்துடுறியா? பாஸ் ஆயிட்டு பேசிக்கிட்டா உடனே. வெற்றி, சிவா நீங்க என்ன சொல்றீங்க? உங்களால முடியுமா முடியாதா? மேம் இது கண்டிப்பா தேவைதானா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரிஞ்ச விஷயத்தை ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி பண்ணலாமே. எதுக்கு தெரியாதெல்லாம் பண்ணிட்டு தேவையில்லாம அசிங்கப்படணும்? அப்படி இல்ல சிவா, ஒரு காம்படிஷனுக்கு நம்ம போகும்போது இங்கிலீஷ் கண்டிப்பா அவசியம். அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது இன்டர்வியூஸ்க்கு போகும்போது இங்கிலீஷ் கண்டிப்பா தேவை. சோ ட்ரை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் மேம். ஆனால இல்ல வெற்றி, முடியும்னு நினைச்சா எல்லாமே முடியும். சரி மேம், நான் பேசுறேன் மேம். நானும் ட்ரை பண்றேன் மேடம். குட் மேம் நான் உனக்கு கைதிட்டு என்கரேஜ் பண்றேன் மேம். முறைச்சிங்கன்னா நான் வேணா சைலண்டா இருந்துடுறேன் மேம். ஓகே, எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். குட் பை மேம். மச்சான் எப்படி இங்கிலீஷ்? பிரமாதம். அந்த இசு வாசம் மட்டும் மாத்தி கரெக்ட் பண்ணியிருந்தானே சூப்பரா இருந்திருக்கும். கடவுளே, இந்த குண்டம் கூட பேர் பண்ணி விட்டு என் வாழ்க்கையே வம்பாக்கியடா. சபா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் அந்த குண்டனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து மண்டெல்லாம் காஞ்சி போச்சுடா. அதனால தான்டா பாடியை கூல் பண்ணிட்டு இருக்கேன். டேய்
அவ்வளவு சூடாவா இருக்கு? காட்டு பாப்போம். ம். ஆ, ஆ. டேய் போக வருதுடா தலையில. சிரிக்கிறியா? உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுடா. அப்படியே நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட் கண்டிப்பா நடக்காதுடா. டேய் இப்ப நான் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய சாப்பிடலாம் விடுற? என்னடா பண்ணிட்டேன் நானு? என்ன பண்ணிட்டியா? பைப்பு ஒழுங்கா கிளாஸ் கேன்டீன் சுத்திட்டு இருந்தோம். தேவையில்லாம மான பிரச்சனை மண்ணாங்கட்டி பிரச்சனைன்னு கல்ச்சரஸ்க்குலாம் இழுத்து விட்ட. இப்ப யார் அவஸ்தைப்பட்டு இருக்கிறது? அது மட்டும் இல்ல மச்சான், யாரோ ட்ரைனிங் லெக்சரா, அவங்க இதுக்கு முன்னாடி ஆர்மில இருந்திருப்பாங்க போல இருக்கு. போட்டு பிதுக்குன்னு பிதுக்கி வேலை வாங்குறாங்க மச்சான். ஆமாண்டா கரெக்டா, டார்ச்சர் தான் பண்றாங்க. அவங்களெல்லாம் அப்படியே அடி 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 அடிச்சு ஓட விடணும்டா. அடிக்க வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணுதான் அடிக்கணும். டேய் ஓடு. ஏன்டா ஏய், ஆளாளுக்கு சாவடி அடிக்கிறீங்க? அவனை. அடிச்சு கொன்று அப்படியே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே போ, தள்ளி போய் உட்காரு. ஃப்ரெஷ் கவிதை. பெண்ணு கொடு. டேய் அதான் காதுல ஒரு பெண் வச்சிருக்கீல. அது அடுத்த கவிதைக்கு. தொண்டையெல்லாம் எரியுதுடா வெற்றி. கத்தி கத்தி இந்த குடி. தேங்க்ஸ்டா. வானத்திலிருந்து பறவைகள் பூ பிரிட்டோ. பூக்கள் ஒளிந்திருக்கும். டேய் பிரிட்டோ. பிரிட்டோ பிரிட்டோ கை தட்டினா வரும் ஆட்டோ. அடிப்பட்டு சேர்த்து போனா வீட்டுல வைப்பாங்க போட்டோ. டே கவிதை 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 கவிதையா? டேய் லூஸ் ஆயிட்டானடா இவன். போச்சு. டேய் பிரிட்டோ லூஸ் ஆயிட்டியா? இப்பதான் தெளிவா இருக்கேன், சும்மா இரு. வெற்றி சாப்பிடுறியா? நீயே சாப்பிடு. பழனி நீ எதுக்கு? ஏற்கனவே தொண்டை எரியுது, மூச்சு வேற அடைக்குது. இதை தின்னு நெஞ்சு வேற அடைக்கிறதுக்கா? போட. ஓகே பிரிட்டோ செல்லம் சாப்பிடுறியாடி? டேய் எல்லாரையும் கேட்டுட்டு யாரும் வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமா மொத்தமா அந்த பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிடலாம் தானே பிளானு? தின்னு தொலைடா. டேய் கவிதை எழுதிட்டு இருக்கேன். எங்க விட்டோம்? எப்பரா என் மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ற? பின்ன நீ எல்லாம் என்ன அம்பானி ஆகணும்னு ஆசைப்படுவ? கவுண்டர்லாம் கவிதையா வருது. சூசப்புள்ள தலைவலிட்டா இவன் கூட. ஐயோ இவனா கவிதையா? சாமி ராமா. வெற்றி பாரு, இவன் கூட ஏதோ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனும் ஏதோ பண்ணிடுவான். நம்ம டீம்ல எல்லாரும் என் பேச்சை கேட்குறீங்கடா, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா அவனுக்கு டீம்ல சிவா மட்டும்தான்டா என் பேச்சை கேட்குறான். மற்ற 2 பேர் இருக்கானுங்க பாரு, ப்ராக்டிஸ்க்கு வாங்கடானா +2க்கு போய் படுறான்றானுங்க. நான் அப்பயே சொன்னேன்டா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. இப்போ போய் அந்த மேம் கிட்ட வேணான்னு சொன்னா அவனுங்க நம்மள ஓட்டுவானுங்கடா. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்மளாச்சு பரவாயில்லடா. இதோ இவன் ஏதோ பண்றான், நீ ஏதோ பண்ண போற. நம்ம பழனி இவன் ஏதோ பண்றேன்னு சொல்றான். ஓகே, இப்ப நான் கூட பாருங்களேன், பாதி கவிஞன் ஆயிட்டேன்டா நானு. பாரு என் கவிதைலாம் கேட்டு இலையா விழுதுடா. டேய் கவிதை சொன்னா பூ தானே விழுகணும், இலை தானடா விழுகுது. இந்தா உன் கவிதை கிடைச்ச பரிசு. இந்தாப்பா என் கவிதைக்கு கிடைத்த முதல் பரிசு. டேய் நம்மளாச்சும் பரவாயில்ல, அவனுங்க சுத்த அவுட்ரா. பின்ன அவுட் ஆகாம சும்மா விளையாடினே இருக்காங்கடா. காலேஜுக்கு வந்தோமா படிச்சோமா போனோமான்னு இல்லாம. ஆனா அவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவனுங்கிட்ட போய் சண்டைக்கு நிக்கிறீங்களேடா. ஏன்டா உங்களெல்லாம் பேசிக் நாலேஜே இல்லையா? டேய் ஏய் இரு இரு, ஏன் கோவப்படுற? ஒரு தடவை எது பண்ணாலும் 1000 தடவை யோசிக்கணும்டா. ஏண்டா நாங்களாம் அவனுக்கு கூட போட்டிக்கு வரன்ட்டு போய் நின்னோம். இவரு போய் பேரை கொடுத்து மாட்டி விட்டு இப்ப எவ்வளவு நல்ல நாட்டம் பேசுறான் பாரு. உலகம் 1000 சொல்லும், உன் புத்தி எங்க போச்சு? டீ கடையில் டீ போறதுக்கு முன்னாடி சக்கரை எவ்வளவு போனேன்னு யோசிக்கிறல்ல? பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி ஓடுனா ஓடிய ரோட்ல நிப்பல. அடுத்தது யாரு? பிரிட்டோ. ரெட் ஷர்ட்டுக்கு உள்ள எல்லோ கலர் டிஷர்ட் போனன்னு தெரியுதுல்ல? மது மேல இருந்து குதினா குச்சிருவியா? தேமேன் நிப்பல்ல. அடுத்து யாரு? கரஸ் பையனா? ஏய் பாஸ், உங்க வேவலந்த என் வேவலந்த சேம் பாஸ், அதனால இவங்கிட்டே பேசிக்கிறேன். அடுத்து யாரு? ஏய் உங்க 2 பேரும் சாக்கடையில் குளிச்சு சமாளம் அடிப்பீங்களா? தொபைட்டின்னு குச்சிருவீங்களா? நிப்பீங்களா? அதே மாதிரி யோசிக்கணும்டா. உங்க கூட எல்லாம் போய் சேர்ந்து நான் எங்கடா போய் ஜெயிக்கிறது? போங்கடா போங்கடா,
நான் போய் நீங்களா ஆடியன்ஸ் பேர் கைத்தில தானே லாக்கி போ போ. டேய் வெற்றி, என்னால முடியல. என்னாலே தான்டா முடியல. ம் ஆக்ஷன் பிளாக்கா? ம் உங்களை சொல்லக்கூடாது. அந்த மேட்ரு சொல்லணும். ஏய் கால விடுடா. எனக்கு கொடுங்கடா, எனக்கு எங்கடா இடம்? ஏய் விடுடா டேய். உண்மை சொன்னா அடி. எவ்வளவு லெக் பீஸ்? விடுடா. தண்ணி விடு. பிஸ்கட் ஒரு தண்ணி விடு டேய். அடிக்கிறடா, கறி கம்மியா இருக்கு. ஏய் விடுடா. போடா. இப்போ நான் சொல்லிட்டு நீ இப்படி அடிக்கிறானுங்க. நல்ல வேலை பிஸ்கட்டாவது மிஞ்சிச்சு.